ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர், எப்படி இருக்கின்றீர்கள்? ஊழியத்திற்காக ஜெபிக்கின்றீர்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை சந்திக்கின்றீர்களா? தேவனுடைய சமூகத்திலிருந்து வேதத்தை வாசிக்கின்றீர்களா? வாசியுங்கள், தேவனை நேசியுங்கள், கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிப்போம்மா. இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த வார்த்தை அபகு தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது திருவசனம். நிறைவேறியே தீரும், நிறைவேற்றியே தருவேன், நிறைவேறுவேன். குறித்த காலத்திற்கு தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறத தாமதித்தாலும் அது முடிவிலை விளங்கும், அது தாமதித்தாலும் நிறைவேறும், நிறைவேறும். நிச்சயமாக அது தாமதிப்பதில்லை, நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். நிறைவேற்றியே தருவேன். ஏன் நான் ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் பேசுகிற சத்தம் எனக்கு கேட்குதியா? வாக்கு தத்தெல்லாம் அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்காரு. ஏன் நிறைவேறலன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களா? ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவ, 75 வயதிலே வாக்கு கொடுத்தவ 100வது வயதில் நிறைவேற்றி இறங்கி வந்தா, 99வது வயதிலே நிறைவேற்றி இறங்கி வந்தா. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவ, அவரை நம்புங்கள். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம் பொய் சொல்லாது, தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒளிவதில்லை. என் வாழ்க்கையில் எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், ஒன்றும் நிறைவேறவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். என்னுடைய சமூகத்தில் நான் கொடுத்த வார்த்தை பிடித்து கொண்டு நில், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, 6 வருடம் கர்ப்பத்தின் இல்லாதபடி கடந்த வருடத்தில் கண்ணீரோடு ஒரு குடும்பம் வந்தார்கள். மிகவும் கலங்கி சொன்னார்கள், மருத்துவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சொல்லிவிட்டார், மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி கதறி கண்ணீர் வடித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிறார், ஆனால் அந்த காரியம் நடக்கவில்லையே, எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி நின்றார்கள். எனக்கு அருமையானவர், நான் விதமாக அவர்களை சொன்னேன், சொன்னவரே செய்து முடிக்கும்படியா உங்களை தொடுவார். உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். வருகின்ற நாட்கள் அது ஆசீர்வாதத்தின் நாட்களாய் மாறும். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றியே தீருவார் என்று சொல்லி நம்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபித்து வந்தேன். நடந்தது என்ன? அந்த மாதத்திலே ஆண்டவர் கர்ப்பத்தை கொடுத்தார். அந்த மாதத்திலே அற்புதமாய் கர்ப்பத்தை கொடுத்தார். கடந்த 5 நாட்களுக்கு முன்னதாய் வந்திருந்தார்கள் கணவனும் மனைவி இணைந்து, பிரதர், என் பிள்ளைக்கு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாளைய தினத்தில் அந்த பிள்ளைக்கு ஞானஸ்தானம் என்று சொன்னார்கள். பெயர் சுட்டு விழா, வாருங்கள் பிரதர் என்று சொன்னார்கள். என் இறுதியும் கர்த்தரோடு மகிழ்ந்தது. கண்ணீரோடு சொன்னார்கள் விதமாய், பிரதர், 6 வருஷம் மருத்துவர் கூட எங்களுக்கு சில காரியங்களை சொல்லி எங்களை கலங்கடித்தார், ஆனால் ஆண்டவரோ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார். அற்புதமான ஒரு பெண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தம்பி, அன்பு சகோதரி, அன்பு தங்கச்சி, என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை இன்னும் நிறைவேறலை நிற்கீங்களோ, அது தாமதிப்புதலாய் நிறைவேறியே தீரும். அவரே இறங்கி வருவா. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வார்த்தையில் உண்மை உள்ளவா. அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். நாவினாலே மாத்திரமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், ஆண்டவரே நிறைவேற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாமதிக்காதபடி அதை நிறைவேற்றப் போகிறார். என்னென்ன வாக்கு தத்தங்கள், என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கென்று உங்கள் சொந்தமாக்கும்படியா பல ஊழியர்களை கொண்டு, ஏன் ஜெபத்திலே வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரே, அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவாக நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம்பா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. நீண்ட நாட்கள் எனக்கு கற்பத்தின் கனி இல்லையே, அம்மானு சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு கேட்குற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அற்புதத்தை செய்வீராக. அடைக்கப்பட்ட கற்பவாசங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமை கடந்து போவதாக. அற்புதம் செய்து மகிழப்படும்.
இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.